இளவரசி மற்றும் நட்சத்திர பறவை. ஒரு காலத்தில் மலைகளும் கடலும் இடையே அமைந்திருந்த ஒரு ராஜ்யத்தில் எலாரா என்ற இளம் இளவரசி வாழ்ந்தாள். பெரும்பாலான அரச குடும்பத்தினரைப் போல் அல்லாமல் எலாராவுக்கு பந்தல் உடைகள் அல்லது விருந்துகள் மீது அதிக ஆர்வம் இல்லை. அவள் நட்சத்திரங்களில் மிகவும் ஈர்க்கப்பட்டாள். ஒவ்வொரு இரவும் அவள் தன் தொலைநோக்கியுடன் உயர்ந்த கோபுரத்திற்கு ஏறி வானத்தை வரைபடமாக்குவாள். அரண்மனை மக்கள் அவளது வரைபடங்களை பார்த்து சிரித்தார்கள். நட்சத்திரங்கள் முக்கியமல்ல, ஆளும் ராஜ்யங்கள் இருக்கும்போது அவை என்ன பயன் என்றனர். ஆனால் எலாரா வேறுபட்ட நம்பிக்கையுடன் இருந்தாள். அவளது பாட்டி ராணி லியோரா ஒருமுறை அவளிடம், நட்சத்திரங்களில் பழமையான ஞானம் உள்ளது, மற்றவர்கள் யாரும் கேட்காத போது அவை கேட்கும் என்று கூறியிருந்தார். ஒரு இரவு எலாரா ஒரு புதிய நட்சத்திர குழுவை வரையும் போது வெள்ளி நிலவொளி இறகுகளுடன் ஒளிரும் பறவை அவளது பால்கனியில் இருந்தது. அது நட்சத்திர பறவை. நூற்றாண்டுகளாக யாரும் பார்த்திராத ஒரு புராண உயிரினம். நீ நட்சத்திரங்களை கேட்டிருக்கிறாய் என்று அந்த பறவை சொன்னது. இப்போது சொல்ல வேண்டிய உள்ளது. நட்சத்திர பறவை எலாராவை வானில் ஊடுருவி நட்சத்திர ஒளியில் பிரகாசிக்கும் மறைந்த பள்ளத்தாக்கிற்கு அழைத்துச் சென்றது. அங்கே அவள் மறக்கப்பட்ட ராஜ்யத்தை மாய நித்திரையில் சிக்கியிருப்பதை கண்டாள். நட்சத்திரங்கள் அவற்றின் சக்தியில் நம்பிக்கை கொண்ட ஒருவரால் மட்டுமே அதை விழிப்பிக்க முடியும் என்று வெளிப்படுத்தின. எலாரா அவளது பாட்டி கற்றுக் கொடுத்த தாலாட்டை பாட அந்த பள்ளத்தாக்கு அசைந்தது. மக்கள் விழித்தனர், மரங்கள் மலர்ந்தன. மறக்கப்பட்ட ராஜ்யத்திற்கு மீண்டும் ஒளி திரும்பியது. அவள் இழந்ததை மீண்டும் உயிர்ப்பித்தாள். அவள் வீடு திரும்பிய போது அவளது ராஜ்யத்தின் நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. அவளது மக்கள் அவளது வரைபடங்களை கேலி செய்யவில்லை, பதிலாக அவளிடம் கற்றுக்கொள்ள விரும்பினர். அவள் இளவரசி எலாரா அல்ல, நட்சத்திர அறிவாளி எலாரா. வானம் வழிகாட்டும் இடத்திற்கு சென்ற ஆளுமை அறியப்பட்டாள். அவள் புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்தாள். அவளது தொலைநோக்கி பக்கத்தில் இருந்தது. நட்சத்திர பறவை அருகில் இருந்தது.